ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 1 Chronicles chapter 12 verse 32. இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இசக்கார் புத்திரருடைய சில முக்கியமான குணாதிசயங்களை பார்க்கிறோம். அவர்கள் தாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்திருந்தார்கள். அங்க இருக்கிற மக்களுடைய கலாச்சாரத்தை அறிந்திருந்தார்கள். The sons of Issachar knew the culture where they lived and the timing they lived. There are times we should understand the culture and the time of our living and to help others to be successful. There are people, they do things in an odd time. During the odd times, nothing will be successful. Everything should be done by knowing the culture. So, we need to know the culture first of all. இரண்டாவது, காலாகாலங்களுக்கு தகுந்த என்று சொல்லப்படுகிறது. காலத்தை நாம் சரியாக அறிந்திருக்க வேண்டும். We should know the timing, not only the culture, but we know the timing of our living. We should do things according to the timings. Whatever we should do during the summer, we should do during the summer. Whatever we should do during the winter, we have to do during the winter. We cannot switch things over back and forth from winter to summer, summer to winter, summer to fall, or anything like that. So, people of God should understand the timing of everything. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, அறுவடை செய்ய ஒரு காலம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில நாம் விதைப்பதை அந்தந்த நேரத்தில் செய்தால்தான் நான் சரியான முறையில அதை அறுவடை செய்ய முடியும். Unless I do the sowing on the right timing, I won't be able to do the harvest during the harvest time. So we should be wise enough to do everything on the right timings. Thirdly, மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் தகுந்த யோசனை சொல்லத்தக்கவர்களாக இருந்தார்கள். They were wise people. They were able to do the right counsel on the right timing. They knew the culture, they knew the timing, and also they knew what we should advise others so that they will be successful. In other words, they knew the strategy. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில துன்பம் வருகிற நேரத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதாகமத்திலே சொல்லிருக்கிறது. துன்பம் வரும் பொழுது நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீங்க சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாடுங்க அப்படின்னு சொல்லுது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சரியான முறையிலே பிறருக்கு ஆலோசனை சொல்லத்தக்கதான தேவ ஞானத்தையும் தேவனுடைய கிருபை வரங்களையும் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த நாட்களில் இப்படிப்பட்டதான இசக்கார் வம்சத்தாரை கர்த்தர் தேடுகிறார். The people of Issachar, they knew the culture, they knew the timing, and also they knew the strategy to work for a success in the future. நாமும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இசக்கார் புத்திரரை போல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்தரலும். நாங்கள் காலத்தை அறிந்தவர்களாய், காலத்திற்கு ஏற்றபடி செயல்படுகிறவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும், தகுந்த ஆலோசனை சொல்லி
யோசனை சொல்லி மக்களை நல்வழிப்படுத்தவும் தேவனே எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.